இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ளூபெர்ரீஸ், ராஸ்பெர்ரீஸ் கூட 2 பாயில்ட் எக் அதான் சாப்பிட்டேன். இங்க லோக்கல்லி அவைலபிள்ன்றதுனால தான் ப்ளூபெர்ரீஸ் ப்ரிஃபர் பண்றது. நம்ம ஊர்ல இதோட எக்ஸலன்ட்டான சப்ஸ்டிட்யூட் வந்து நாவப்பழம். நாவப்பழம் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அத செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க. மதியம் லஞ்சுக்கு வைல்ட் ரைஸ் மிக்ஸ் வச்சு ஒரு சூப். தொட்டுக்கிறதுக்கு ஃபிஷ் இருக்கிறதுனால இதை வந்து நான் ஜஸ்ட் வெஜிடபிள் மட்டும் தான் போட்டு பண்ண போறேன். இது செய்யறது ரொம்ப சிம்பிள். நான் வந்து இன்னைக்கு இது எலக்ட்ரிக் குக்கர்ல பண்றேன். அப்படியே தாளிச்சிட்டு எடுத்து அப்படியே எலக்ட்ரிக் குக்கர்ல ஸ்லோ குக் மோட்ல வச்சுட்டோம்னா ரெடி ஆயிடும். ப்ரெஷர் குக்கர்ல பண்ணா இன்னும் ஈஸி. கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பீன்ஸ், கேரட், கோஸு, பட்டாணி இது எல்லாத்தையும் வதக்க தேவையில்ல. முதல்ல எல்லா ஐட்டத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரே வதக்கிக்கலாம். ஒரு கையளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு. எல்லாருக்கும் சளி வேற பிடிச்சிருக்கா, அதனால இதோட சீசனிங்க்கு வந்து ஜீரகமும் மிளகும் மட்டும் போட போகிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இது நல்லா பொடி பண்ணிவிட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் வைல்ட் ரைஸ் மிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் பாஸ்மதி, அது கூட வைல்ட் ரைஸ் ரெண்டுமே சேர்ந்து கலந்துருக்கு. 2/3 கப் ஆஃப் ரைஸ் தான் நான் அதுக்கு ஆட் பண்ணுறேன். இது ஏற்கனவே வாஷ்ட் அண்ட் க்ளீன்ன்றதுனால நான் அப்படியே இதை ஆட் பண்ணிட்டேன். இதோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மூடி 1 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து புளி குயிக்காக சாஃப்ட் ஆகிடும். கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம் அண்ட் கருவேப்பிலை ரெண்டுமே கூட போட்டுக்கலாம் வேணும்னா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து நான் எலக்ட்ரிக் குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஸோ குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு. அது ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்தால் உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் நேரத்துக்கு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு இதுதான் நம்மளுடைய சிங்கிள் பாட் சூப். பேசிக்காக சொல்லணும்னா இது ஒரு டீகன்ஸ்ட்ரக்டட் ரைஸ், ரசம் அண்ட் பொரியல் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து சாப்பிட போகிறோம். இதில் வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக இல்லை, இது கூடவே சிக்கன் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும்.